Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் லிஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டை எப்படி பைத்தான் யூஸ் பண்ணுறது, டேட்டா எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எந்த மாதிரி டேட்டா டைப்லாம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம், அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம எந்த மாதிரிலாம் டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாத நெஸ்டட் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். நெஸ்டட் லிஸ்ட்டில் எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது, அதை எப்படி ஃபார் லூப் மூலியமாக ரிட்ரீவ் பண்ணுறது, இல்லை சிங்கிள் டைமென்ஷனில் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த லிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது லிஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸில் நம்ம வந்துட்டு லிஸ்ட்டோட லெங்க்த்து, லிஸ்ட்டோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, அப்புறம் வந்துட்டு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, இல்லை வந்துட்டு அப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு பைத்தான் லிஸ்ட்டில் லெங்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம லெங்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கலாம். லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நான் பார்க்காதவங்க நான் கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு, செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த லிஸ்ட்டு பிளாக்குள்ளே இப்போ இன்னும் ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 4 நம்பர், இன்னொரு நம்பர் வச்சுக்கலாம். இப்போது நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதோட லெங்க்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LN ஆஃப் LI, அதோட லெங்க்த்து 5 அப்படின்னு காமிச்சிருச்சு. இப்போது நம்ம லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு LN அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு 5ங்க டிஃபால்ட்டாக வந்துட்டு கொடுத்துருச்சு. இன்கேஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சி ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் மல்டிபிள் டேட்டா வந்துட்டு டைனமிக்காக இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு தெரியாது எத்தனை லெங்க்த்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. நம்ம லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணும்போதோ இல்லை டேட்டா பேஸ் ஃபெச் பண்ணி எடுக்கும்போதோ நமக்கு வந்து டேட்டா வந்துட்டு பெரிய டேட்டா வந்து விழுந்துடும். அப்போது அதோட லெங்க்த்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேனுவலாக நம்ம செக் பண்ணுறதை காட்டிலும் லென் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம லென் ஆஃப் லிஸ்ட் நேம் கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்தது மேக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மேக்ஸ் ஆஃப் இப்போ இதில் நம்ம க்ரியேட் பண்ண லிஸ்ட்டில் வந்துட்டு எது ஹையஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்து காமிக்கும். இது கம்மியான டேட்டா அப்படிங்கும்போது வந்துட்டு எடுத்து காமிச்சு லார்ஜ் டேட்டாவில் உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இதில் எது ஹையஸ்ட் நம்பருங்கும்போது. நான் ப்ரீவியஸாக லெங்க்த்துக்கு சொன்னது தான். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவில் இருக்கும்போது எது ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹையஸ்ட் டேட்டா எடுத்து காமிக்கும். அதுவே மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மின் ஆஃப் LI. இப்போது இதில் மினிமம் வேல்யூ வந்து 34 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஃபங்க்ஷன் இருக்கும் S ஈக்குவல்ஸ் டு இப்போ எஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதுக்கு IBM டெக்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது S1 equal to this. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதுக்கு IBM டெக்னு சொல்லிட்டு வேல்யூ வச்சுருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணும்போது IBM டெக்குங்கிற ஸ்ட்ரிங்காக வந்துச்சு. இப்போ S1 நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால், லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். அந்த எஸ்ங்கிற வேரியபிளை அதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது print of S1
லிஸ்ட் ஆஃப் S1 அப்படின்னு கொடுத்தவனையே மேலே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் ஒவ்வொரு கேரக்டரையுமே ஒரு லிஸ்ட்டாகவே மொத்தமாக எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ் வேரியபிளோட டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங்கு, S1ஓட டைப் வந்து லிஸ்ட்டு. ஸ்ட்ரிங்காக இருந்ததை ஈச் கேரக்டரை வந்துட்டு ஒரே லிஸ்ட்டாக மாற்றிருச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் அப்பண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்பண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் 5 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் அடிஷ்னலாக 6th வேல்யூ ஆட் பண்ணாலோ இல்லை அதை தாண்டி ஒரு 10 வேல்யூஸ் நான் ஆட் பண்ணாலோ அப்பண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்துட்டு எல்ஐ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 3 4 5 டேட்டா இருக்குது. ஏற்கனவே நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கேன் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் அடிஷ்னலாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்ஐ டாட் அப்பண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 45 அப்படிங்கிற ஆட் பண்ணுறாங்கன்னா 45 ஆட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் இன்னும் 2 வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்ஐ டாட் of 656. இப்போது நான் அடிஷ்னலாக ஆட் பண்ண 3 வேல்யூ வந்து 45 445 543 இந்த 3 வேல்யூ ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் மேனுவலாக ஒவ்வொரு வேல்யூவாக அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நான் டைனமிக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எல்ஐ ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்கு எம்டி லிஸ்ட் வச்சுக்கிறேன். இப்போது ஃபார் in range of 20 வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப்பில் சுற்ற விட்றேன். இங்கே வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் 20 டைம்ஸ் வந்துட்டு லூப் எக்ஸிக்யூட் ஆகும். in range of 20 கோலன், இதை மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வைக்கணும் கோலன், இல்லைனா இது சிண்டெக்ஸ் எரர் அடிக்கும். அப்போ தான் அடுத்த எனக்கு ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணும். இப்போது எல்ஐ 1 அப்பண்ட் ஆஃப் 8. இப்போது எல்ஐ 1 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 0 to 20 வந்துருச்சு, 0 to 19 வந்துருச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் மொத்தமாக வந்துட்டு 20. இப்போது இதோட லென்த் பார்க்கலாம். எல்இஎன் ஆஃப் எல்ஐ 1 20. நெக்ஸ்ட்டு நம்ம கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டில் ரிப்பீட்டட் வேல்யூ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து எல்ஐ 1 அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ரிப்பீட்டட் வேல்யூ எந்த வேல்யூமே இல்லை, ஏன்னா நம்ம டைனமிக் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எல்ஐ 1 17 1. இப்போ நான் 2 வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 17 and 18 வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது எல்ஐ டாட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ வந்து 2ன்னு வந்திருக்கு. நம்ம 17 வந்துட்டு 2 டைம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, அதனால் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்தது 5 வந்துட்டு ஒரு டைம் இருக்குது, இல்லை அதை நம்ம கொடுத்து பார்ப்போம். L1
இப்போ 0 வந்துருச்சு. இப்போ இருக்கிற கவுண்ட் எத்தனைன்னு செக் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை கவுண்ட் காமிச்சிருது. இன்கேஸ் நீங்கள் எம்டி அந்த லிஸ்ட்டில் இல்லாத வேல்யூ நீங்கள் செக் பண்ணாலுமே எந்த விதமான எரரும் இல்லாமல் இப்போ 0ன்னு காமிச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது எக்ஸ்டெண்ட். இங்கே S1 LI அப்படின்னு சொல்லிட்டு 2 லிஸ்ட் இருக்குது. அந்த 2 லிஸ்ட்டையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். LI டாட் எண்ட் ஆஃப். இப்போ இந்த அவுட்புட்டில் LIயில் வந்துட்டு S1 எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக வந்துட்டு நம்பர்ஸ் இருந்துச்சு, கூட IBM Tech அப்படிங்கிற வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக ஆட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம S1 அப்படிங்கிற லிஸ்ட்டையும் LI அப்படிங்கிற லிஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த LI கூட வந்துட்டு நான் திரும்பவும் ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். LI இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா S அப்படிங்கிற வந்து ஸ்ட்ரிங், IBM Tech அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு, S1 அப்படிங்கிற வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு, LI அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு. ஃபஸ்ட் நான் வந்துட்டு LI கூட S1 வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். LI லிஸ்ட்டும் S1 லிஸ்ட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த லைனில் LI கூட எஸ்ஸை வந்துட்டு அது ஸ்ட்ரிங்கு அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ப்ரீவியஸாக இருந்த LI லிஸ்ட்டு அப்புறம் S1 லிஸ்ட்டு இப்போது அடிஷ்னலாக S ஸ்ட்ரிங் இது மூணும் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். L2 இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட் அப்படிங்கிற மெத்தடு. அது எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, இன்சர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் எந்த லொக்கேஷனில் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனோட இண்டெக்ஸு ப்ளஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் சொசைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்சர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் L3 அப்படிங்கிறதுல இன்சர்ட் பண்ணுறேன். L3 டாட் இப்போது நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறது 5 அப்படிங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். இது எந்த இண்டெக்ஸ் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 15 ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 4th இண்டெக்ஸில் 5ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5. இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் அப்படி இன்சர்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பாப். பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எய்தர் லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு ரிமூவ் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா எந்த இண்டெக்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணும். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். L3 டாட் ஆஃப். இப்போ லாஸ்ட் வேல்யூவாக 6 இருக்குது. இப்போ 6 ரிமூவ் ஆகிருக்கணும். 6 ரிமூவ் ஆகிடுச்சு. L3 நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது 1 7 2 3 4 5 வந்துருச்சு. இப்போது இன்கேஸ் நான் ஃபஸ்ட்டு வேல்யூ ரிமூவ் பண்ணணும், நான் இண்டெக்ஸ் நம்பர் 1 நான் கொடுக்குறேன். L3 டாட் பாப் ஆஃப் 1. இப்போ 7 ரிமூவ் ஆகிடுச்சு. இது 2 ஆப்ஷன். ஒன்று பாப் ஆஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணும். இல்லை நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிமூவ் பண்ணும். அப்போது பாப்புக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இப்போ ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் இருக்குது இதில் லிஸ்ட்டில். L3 டாட் ரிமூவ் ஆஃப் 5. இங்கே பாப்புக்கும் ரிமூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பாப் என்ன பண்ணும் அப்படின்னா எதை லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணும், இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணும். பட் ரிமூவ் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். நான் 5ன்னு கொடுத்தேன், 5 ரிமூவ் பண்ணிடுச்சு. அது இண்டெக்ஸை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணல. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ரிவர்ஸ். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ரிவர்ஸ் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணும். L3 இப்போது 4 3 2 1 வந்துருச்சு. அடுத்தது ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். L3 டாட்
சார்ட் பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும். ரிவர்ஸ் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து அசெண்டிங் ஆர்டர் இருக்கும். லிஸ்ட்டை சார்ட் பண்ணும். இது வரைக்கும் வந்துட்டு லிஸ்ட்டோட மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.